ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஆரி ஒர்க் கத்துட்ருக்கிறதோட சேர்த்து ப்ரூச்சஸ் ஒர்க்கும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரூச்சஸ் ஒர்க் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. மேம் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அனுப்பிட்டாங்க. என்னென்ன மெட்டீரியல்ஸ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரிங் தான் குடுத்துருந்தாங்க. கோல்டன் கலரும், சில்வர் கலரும் குடுத்துருந்தாங்க. டிசைன்லாம் மேக் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங் கிளாத் வந்து 2 குடுத்துருந்தாங்க. ஒரு டபுள் கலரும், ஒரு சிங்கிள் கலரும் 2 ஸ்டாக்கிங் கிளாத் வந்து குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நெறைய பீட்ஸு, நெறைய ஃப்ளவர்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. ஃப்ளவர்ஸ்லயும் ஒயிட் கலர் ஒண்ணும், கிளாஸ் மாதிரி ஒரு ஃப்ளவரும் குடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் தனித்தனியா பேக் பண்ணி ரொம்ப சூப்பரா அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீடில் வந்து குடுத்துருந்தாங்க. 3 டைப் வந்து குடுத்துருந்தாங்க. சின்னது, பெருசு, அத விட பெருசு அப்படின்னு சொல்லி 3 நீடில் வந்து குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட்ஸ்லயே 2 2 3 ஒயிட் பீட்ஸ்லயும் அது மாதிரி 2 சைஸ். சுகர் பீட்ஸ்ல வந்து கலர்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. கிரீன் கலர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் வந்து சைடு ஹோல் வந்து சீக்வென்ஸ் குடுத்துருந்தாங்க. பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் மாதிரி ஒரு 3 பீஸ் வந்து குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷெல்ஸ்லயே ஒரு கலர் வந்து ஒரு பாக்கெட், மல்டி கலர் ஒரு பாக்கெட், அதுலயே குவாலிட்டியான ஷெல்ஸ் வந்து ஒரு பாக்கெட், அ அவுட்லைன் குடுத்த மாரி ஷெல்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. நெறைய மெட்டீரியல் வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப புதுசா இருந்துச்சு. சீக்வென்ஸே நெறைய டைப் மெல்லிசா இருந்தது வந்து கனமா ஒண்ணு இருந்தது. அந்த மாரி நெறைய கலர்ஸும் குடுத்துருந்தாங்க. லீப்ஸும் குடுத்துருந்தாங்க அது கூடவேவும். அதுக்கப்புறம் ஃப்ளவர்லயும் ஜமிக்கி மாதிரியே ஃப்ளவர் டைப் வந்து சிங்கிள் கலர், டபுள் கலர், மல்டி கலர் அப்படின்னு சொல்லி 3 வெரைட்டி குடுத்துருந்தாங்க. அப்புறம் பீட்ஸ்லயவும் ஃப்ளவர் பீட்ஸ் குடுத்துருந்தாங்க. ம் டேப்லெட் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகான கலர் எனக்கு வந்திருந்தது. இந்த மாதிரி நெறைய மெட்டீரியல் வந்து குடுத்துருந்தாங்க. கட் பீடு, டியூப் பீடு, நமக்கு என்னென்ன ப்ரூச்சஸ்க்கு தேவையான மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாமே குடுத்துருந்தாங்க. அது சிங்கிள் கலர் ஆகட்டும், மல்டி கலர் ஆகட்டும் நெறைய குடுத்துருந்தாங்க. குவாலிட்டி பேஸ்லயும் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பீட்ஸ், ஃப்ளவர்ஸ் பிரிண்ட் பண்ண மாதிரி பீட்ஸ் குடுத்துருந்தாங்க. மிரர்ல அவுட்லைன் குடுக்குற மாரியான ஒரு பீட் தான் அதுவும். அதுக்கப்புறம் சீக்வென்ஸ்லயும் பெரிய சைஸ் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹேங்கிங் பீட்ஸ்ல கொக்கி கட்ன மாதிரியான ஒரு பீட் வந்து குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிலயே சின்ன சைஸ் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஸ்டோன்ல திலகம் ஸ்டோன், ரவுண்ட் ஸ்டோன்ல கிளிப் ஸ்டோன் வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த கிளிப் ஸ்டோன் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒயிட் கலர்லயும் கிளிப் ஸ்டோன் வந்து குடுத்துருந்தாங்க. என்னென்ன மெட்டீரியல் நமக்கு ப்ரூச்சஸ்க்கு தேவையோ அது எல்லாத்தையுமே தனித்தனியா பேக் பண்ணி ரொம்ப அழகா வந்து குடுத்துருந்தாங்க. எனக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு கூட தெரியாது. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியலா வாங்கி குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்டன்ட், பீகாக் பெண்டன்ட்டும், பட்டர்ஃப்ளை பெண்டன்ட்டும் சின்ன சின்ன சைஸ்ல இருந்தத தனியா பேக் பண்ணி குடுத்துருந்தாங்க. எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியா பேக் பண்ணி சூப்பரா குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மல் சூயிங் த்ரெட்டும், சில்க் த்ரெட்டும் ஒண்ணொண்ணு குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிப்பன், சாட்டின் ரிப்பன் வந்து 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சுன்னு சொல்லி 1 மீட்டர் குடுத்துருந்தாங்க. அதிலயே நெட் கிளாத்ல 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சுன்னு சொல்லி 2 குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நெட் கிளாத் வந்து 1/2 மீட்டர் வந்து குடுத்துருக்காங்க. மேம் கிட்ட நான் ஆன்லைன் கிளாஸ் தான் சேர்ந்திருக்கிறேன். லிஸ்ட்டெல்லாம் ஃபர்ஸ்ட்டே எங்களுக்கு வந்து குடுத்துட்டாங்க. என்ட்ட வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், வெளிய வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ப்ரூச்சஸுக்கு தேவையான என்னென்ன மெட்டீரியல்னு தெரியாது அப்படிங்கிறதுனால மேம் கிட்டயே எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சில்க் காட்டன் கிளாத் வந்து கொஞ்சம் வந்து குடுத்துருந்தாங்க. இது வந்து என்ன கிளாத்ன்னு சொல்லிட்டு தெரியல. ஜாஸ்மின் கிளாத் மாதிரி இருந்தது. அது ஒரு 1/2 மீட்டர் வந்து குடுத்துருந்தாங்க. நமக்கு ப்ரூச்சஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவையோ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டே லிஸ்ட் அவுட் பண்ணி குடுத்துட்டாங்க. எனக்கு எந்த கடையில போய் எப்படி வாங்குறது? இவ்ளோ பொருள எப்படி நம்ம வாங்குறதுன்னு சொல்லிட்டு தான் மேம் கிட்டயே எனக்கு அமௌண்ட் பே பண்ணி நான் வந்து வாங்கிக்கிட்டேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.